சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல, ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவருடைய மரியாதை நிமித்தமார்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல, இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட் அப்படி வச்சு ஒவ்வொரு 50 அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும். கைலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலங்கள் நாங்கள் கழித்திருப்போம். மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விசாரமும் நடந்தது. பேச்சுவார்த்தையின் நடுவிலே இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது. ஒரு 12-20 மட்டில பேச்சுவார்த்தை நடுவிலே விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னார், இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம், தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார். நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம். எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் கசரு ஜம்மு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு வக்து நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம். தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து விசார், அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம். உடனே அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார், யோசிக்க வேணாம், அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம். இன்னும் நாங்கள் கொஞ்சம் தயங்கினோம், கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவரை. ஒருவர் வந்தார், தாடியும் நீண்ட வெள்ளை ஷர்ட்டோட ஒருவர் வந்தார். கொஞ்சம் சந்தேகமா இருந்தா நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம் சார், நீங்க அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளவு காலம் அவரோட தான் இருக்கிறேன். பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர், அவருடைய கையால உங்களுக்கு அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூர்தீன் மஷ்ரூம் வந்திருந்தார், அத்தாவுல்லா வந்திருந்தார், மஷ்ரூர் மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள். நாங்கள் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். இதெல்லாம் நான் சொல்றேன் என்னண்டா, இவ்வளவு அது மட்டும் இல்லை,